நவராத்திரி விரதத்துக்காக 9 நாளும் வந்து ஃபுல் டே எப்படி சாப்பாடு எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நைட் டின்னர் மட்டும் தானே காட்டுவேன். ஸோ காலைல இருந்து இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணலான்ட்டு வேர்க்கடல தான் வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்றேன். இல்லைன்னா பாதாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுவேன், இல்லைன்னா மக்கானா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து வேர்க்கடல தான் எடுத்திருக்கேன். மாதுளம்பழம் உரிச்சு ஒரு கிளாஸ் பால் வந்து ஆத்தி கொடுத்தேங்க. ஹஸ்பண்ட் வந்து மாதுளம்பழத்தை ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறேன் மதிய லஞ்சுக்குன்ட்டு வேர்க்கடலையும் மாதுளம்பழம் மட்டும் தான் லஞ்சுக்குங்க. அப்புறம் காலைல 2 வாழைப்பழமும் அந்த வேர்க்கடலை அப்புறம் பால் மட்டும் குடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் சரிங்களா. அதுக்கப்புறம் காலைல வந்து நான் வந்து சூப்பரா வந்து சாமி கும்பிட்டுட்டேன் நானு. அதுக்கப்புறம் தருணம் வந்து அவனுக்கும் வந்து துணர்லாம் வச்சு விட்டுட்டு நாங்க வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் நாங்க நார்மலா தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ சேமியா சட்னி அதுக்கப்புறம் வேர்க்கடலை எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். சரியான மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா மதிய லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னா சொரக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சாதம் வந்து வச்சுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து புளிக்குழம்பு மாதிரி பண்ணலான்ட்டு அதுதான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னீரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாலோ ஃப்ரை மாதிரி சில மசாலாக்கள் மட்டும் போட்டு இதோட ரெசிபியும் வந்து நான் அடுத்து ஷேர் பண்றேன். ஜூஸ் ஃப்ரூட்ஸ் வச்சு டின்னரையும் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்தேன்.